வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம குடமிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போட்டுருக்குறோம். எப்போ இந்த பஜ்ஜி மிளகாயில் பஜ்ஜி போடுவாங்க, இல்லைனா வந்து வேறு எதாவது போடுவாங்க. இன்றைக்கி வேறு மழை கொஞ்சம் வெளியே அதிகமாக இருந்துச்சு, அதனால் சூடாக ஏதாவது சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கோம். சேஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்படியும் செஞ்சுருக்கோம், இப்படியும் செஞ்சுருக்கோம். வாழை பஜ்ஜியும் உண்டு, ரவுண்டு பஜ்ஜியும் உண்டு. டேஸ்ட் அருமையாக இருக்குது. மழைக்கு இந்த மாதிரி இதமாக பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு டீ வச்சு குடிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். இதோட வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு போட்டு விட்றோம். குடமிளகாவில் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குடமிளகாவில் பஜ்ஜி போடுறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குடமிளகாயை வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் சந்தையில் போய் ராசிபுரத்தில் அதில் இருந்த முன்னாடி பக்கம் இருக்கிற பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதையுமே சின்ன சின்ன பஜ்ஜி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸாக போட்டுக்கலாம். இந்த பக்கம் கிராஸ் பீஸாக போட்டு எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, அங்கே பாருங்கள் நல்லா ரிங்கு மாதிரி அப்படியே வந்துடும். நீங்கள் ரிங்கில் வந்து நம்ம இது போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ரிங் பொட்டேட்டோ மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா இது ரொம்ப அந்த இடத்துல மெலிசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் சைடு மட்டும் பீஸாக எடுக்கணும். பாருங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு, ஒரு டைமண்ட் ஷேப்பு, ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பு, அந்த மாதிரி எல்லா ஷேப்புமே இதிலே வரும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள் நல்லா அப்படியே நடுவில் இருக்கிறதெல்லாம் நல்லா பீஸாக வரும். இந்த கார்னரும் அந்த கார்னர் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். அந்த ஷேப் வராது, அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்க நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இந்த குறுக்கிற இந்த பீஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள், அதை வந்து நீளமாக போட்டுக்கிட்டோம். அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நீல பஜ்ஜி நம்ம போடுறோம்ல, வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம்ல, அந்த மாதிரி பஜ்ஜி போட்டுக்கலாம். அதுலேயும் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மாவு, சோள மாவு முதல்ல போட்டுக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்கிறோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கூடவே இந்த பஜ்ஜி மாவு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பஜ்ஜி மாவு கொஞ்சம் அதில் கலந்துக்கலாம். இல்லை பஜ்ஜி மாவு தலையாக நீங்களே மிக்ஸு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நாங்கள் மிக்ஸு போடுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே மழை வேறு வெளியே அடிச்சிட்ருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரை வாங்கிட்டு வந்துட்டோம். அதையும் சோள மாவு லைட்டாக போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு எல்லா மாவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம தனியாக கொஞ்சம் சோள மாவு கொஞ்சம் போட்டோம்னா நல்லாவே இருக்கும். போட்டு நல்லா பரட்டி எடுத்துங்க, எல்லா மாவும் வர அளவுக்கு. தண்ணி லைட்டாக ஊற்றி கொஞ்சம் அப்படியே இது பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் அப்படியே மெயசோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க, இல்லைனா கட்டி ஆயிரும். நம்ம எப்பயும் போல் தான் பஜ்ஜி என்ன பதத்தில் செய்வோமோ அதே பதத்துக்கு மட்டும் மாவை கலக்கலாம். கொஞ்சம் கெட்டி சேர்த்திக்கோங்க. ஏன்னா இந்த காய் இருக்குல்ல, இந்த மிளகா குடமிளகா, அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே இருக்கிறதுனால ஒட்டாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த நாய்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, கத்திகிட்டே கிடக்குது. பத்துலங்கிறதுனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்புறம் இறக்கும் போல் இன்றைக்கி மழை போட்டு பார்த்திங்கன்னா அடித்து நவுத்துது. அதனால் இன்றைக்கி கரண்ட் அடுப்பு தான், விறகடுப்பு இல்லை. அதில் நான்ஸ்டிக்கில் வச்சுட்டு அந்த வடைச்சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடிக்கடி மழை வர்றதுனால இந்த மாதிரி நமக்கு சுட ஏதாவது தேவைப்படுது. என்ன பண்ணுறது, நாக்கு கம்முன்னு இருக்காது, இல்லை குளிருக்கு கொஞ்சம் இதமாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நார்மலான கொஞ்சம் இதிலே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா போட்டோடனே கருகிரும். கொஞ்சம் நார்மலான கொஞ்சம் இதிலே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் நினச்சி பார்த்தோம், ஒட்டுதான் இல்லையாங்கிறதுக்கோசரம் நினச்சி பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் நல்லா வந்தது. இந்த பக்கம் அந்த சின்ன பீஸாக இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் என்ன, குடமிளகா நல்லா நினச்சி அந்த எண்ணெய் கொதிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா மேலே போட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நமக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா போதும். நம்ம சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இது போடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டியாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒட்டுக்கா போடலாம் நிறையா.
வாழைக்காய் பாருங்க, வாழைக்கான்றேன், வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருக்குது. ஹார்ட்டு ஷேப்பில் வேணுமோ ஹார்ட்டு ஷேப்லேயே கிடைக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வேணுமோ பட்டர்ஃப்ளை ஷேப்லேயே கிடைக்கும், அனைத்து வகையான பஜ்ஜிகளும் கிடைக்கும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஏய் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, வாய்ஸே கேட்கல. பாருங்க எப்படி நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. ஹார்ட்டு அம்பு விடுறதுக்கு மட்டும்தான் எதுவும் இல்லை. அந்த சின்ன இது இருக்குது, வேணுமா அம்பு விட்ட மாதிரி வேணுமா டிசைன் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே எடுத்தோம்னா வச்சுக்கோங்க நல்லா செவன்னு. இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸோ இல்லை அந்த கேசரி பவுடர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் ரெட்டாக வரும். அது தேவையில்லை நமக்கு, இந்த ரெட்டே நமக்கு போதுமானது தான். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொரிச்சு சாப்பிட்றோம். நல்லா சுடுது. அப்படியே எடுத்து நம்ம புரட்டி விட்டு ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் மீதி நம்ம வெட்டி வச்சு எல்லா காயும் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அதுதான் வேலை. அம்மா ஒரு 4 காய் தான் வாங்கிட்டு வந்துருந்தோம். 4 காயை பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பஜ்ஜிக்கு மேலே வர மாட்டேங்குது. ஒரு நாள் இதை பொடி பொடியாக நறுக்கி பக்கோடா மாதிரி ஒன்று போட்டு பார்க்கலாம். நல்லா திருப்பி விட்ருங்க 2 பக்கமும். நல்லா 2 பக்கமும் வேகணும். அந்த சின்ன பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சைடில் அப்படியே போட்டு விட்டுக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. இந்த தூள் சாப்பிட்றதுக்குன்னே சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பஜ்ஜி தூள், சில்லி தூள் அதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொழிகி நிறையா இதாக வர்றப்போ நமக்கு நிறையா கிடைக்கும். அது வெறும் மாவு தான், இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே ஃபைனலாக நமக்கு பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. குடமிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவுண்டு ஷேப்பு, அந்த சின்ன ஷேப்பு, எல்லா ஷேப்லேயும் போட்டதை எடுத்து இந்த பெரிய தட்டில் வச்சு அப்படியே ஒரு ஆர்டராக அடுக்கி வச்சு எடுத்துக்கலாம். நல்ல சுவையான ஒரு குடமிளகா பஜ்ஜி. நல்லா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். மொறுன்னு உள்ளே மேலே சாப்பிட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். உள்ளே அந்த மிளகாய் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஒரு காயை சாப்பிட்ற ஒரு ஃபீல்லே இருக்கும். ரவுண்டு பஜ்ஜி வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குது. மழைக்கு இந்த மாதிரி இதமாக பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு டீ வச்சு குடிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இதை மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பண்ணி விட்ருங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும்.